வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள், மூடநம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய கர்ம பலனை நமக்கு அந்தந்த நேரத்தில் வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் இல்லாத சம்பவங்களாக, சாதகமான சம்பவங்களாக கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு பாருங்க, அந்த குரு பயிற்சி ஆகிற ஜூன் 2ஆம் தேதி ஆகிற குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக இருக்கு. 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டை பார்த்து கடன், நோய், வம்பு, வழக்கு, விரயங்கள், பிரச்சனைகள், தேவையற்ற அலைச்சல்கள் அது மாதிரி விஷயத்தை கொடுத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று நல்ல ஸ்தானபலம் பெற்று ராசிங்கிற மனசை குறிக்கக்கூடிய மனோகாரகனை பார்க்கும் பொழுது நல்ல வாழ்க்கை மாற்றங்கள்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூன் 2026 மகர ராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு பெஸ்ட் பாயிண்ட் நமக்கு நல்லதா ஒரு மைண்டில் ஒரு கிளாரிட்டி, மைண்டில் ஒரு ஸ்திரத்தன்மை, தேவையில்லாத விரயமாயிட்டு இருந்தது நிற்கப்படுது, அது கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வருது, செலவுகள் குறையுது, வரவுகள் இன்க்ரீஸ் ஆகுது, நாமளே ஏனோதானோ இல்லாமல் இப்போ கொஞ்சம் விவரமாக செயல்படுறோம், உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதே மாதிரி ராசி அதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறார், 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே 5, 6ல் இருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பாக ஜூன் மாதத்தில் பிறக்கும் பொழுது மகர ராசிக்கு அருமையான ஒரு வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. எது மாதிரி மாற்றங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாணவர்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஏனோதானு என்ன படிக்க போகிறோம், அடுத்தது என்ன குரூப் எடுக்க போகிறோம், அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம், எதுலையுமே கிளாரிட்டி இல்லாமல் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இதுதான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு ஏமா வருது, கோலாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ண தாக்கம், நல்ல ஒரு ஆம்பிஷன், நல்ல ஒரு கோல் செட்டிங், இது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு வருட காலமாகவே உங்களுக்கு நல்லா வருங்கிறதுல ஒரு அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக ஜூன் 2026 இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள், வேலையில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல தொழில், அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கான்டாக்ட்ஸு, கிளைண்ட்ஸு, கஸ்டமர்ஸு எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு, அவங்களோட சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி இதுவரை பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே அவங்க இறங்கி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடியதாக மகர ராசிக்காரர்களுக்கு அந்த உச்சகுருவின் பார்வை இருக்குது. அதே சமயத்தில் மாதத்தின் இறுதியில் பார்த்திங்கன்னா புதனும் சேர்றார். 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், புதன்லாம் வரும்பொழுது நல்லாவே வரவேண்டிய கடன் மூலமாக பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நம்ம ஆதாயம் பெறுவது, வேலையில் ஒரு நல்ல மாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகளில். ஸோ ஆண்டு கிரகமாகிய ராகு கேது பாருங்க, 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஜூன் மாதத்து என்ன தாக்கம் கொடுப்பாருன்னா, சில பணம் வர வேண்டிய சில பணங்கள்லாம் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா குரு வந்துட்டார் பார்த்தீங்களா எங்களுக்கு. ஸோ மனம் கொஞ்சம் ஹோப் வரும், நம்ம எப்படி இந்த பிரச்சனைகள்லேருந்து மீள போகிறோன்னு தெரியாமல் ஆன்சர் கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கண்டிப்பாக அந்த ஜூன் மாதம் அமைச்சு கொடுக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லவ மற்ற இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏனோதானன்ட்டு நம்மளுடைய மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் ஆக மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட்டே சரியாக வரல, என்னையும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அது டயபெட்டிஸாக இருக்கட்டும், தைராய்டு இஷ்யூட்டாக இருக்கட்டும், பிபி, சுகர், கொலை, எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் போயிட்டுருக்கிறப்போ கொஞ்சம் நல்லாவே ஒரு பாடி நம்ம கோஆப்ரேட் பண்ணுது, நம்ம ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, முதல் மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சீனியர் சிட்டிசன்ஸ், வயது முதியோர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி குரு 7 வரும்பொழுது கல்யாண தடைகளாக 2-3 வருஷமாக லேட் மேரேஜாக நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல திருமண அமைப்பு, குரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக ஜூன் 2026
மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.